கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட 2 நாட்களுக்கு முன்னாடி வம்சமும் வரலாறும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்தில் பிறந்தார் அப்படின்னு போன வாரத்தில் பேசணும். அது இன்னும் விலாவாரியாக, விவரிப்பாக, ஒரு வித்தியாசமாக, ஒரு விசித்திரமாக இந்த வார்த்தையை ஆழமாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கீலேயாத்துக்கு பிறந்த யோபோருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரனாகிய எலியாசருக்கு முன்பாக பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். நல்ல கவனிங்க. இப்போ நிதானமா, செலோபத்தியாவின் குமாரத்திகள் 5 பிள்ளைங்க. இவங்க மோசேக்கும் எலியாசருக்கும் சபைக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக அவங்க வந்து நின்னு மோசேக்கு முன்பாக சொல்றாங்க, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரர்கள் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அவருடைய வம்சத்தில் வேர் அவர் இல்லாமல் அற்று போகலாமா? அவருடைய வம்சத்திலே ஒரு வேர் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். போதும், அப்படியே நிறுத்திடுங்க. என்ன பாருங்க, சேலோபத்தியாவின் குமாரத்திகள், அவருடைய அப்பா இறந்துட்டார். அப்போ அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைங்க 5 பேர் வந்து மோசேக்கு முன்னாடி சொல்றாங்க, எங்க அப்பா வனாந்திரத்துல மரணம் அடைஞ்சார். எங்க அப்பா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சதனால செத்து போயிட்டார். ஆனா சபைக்கு விரோதமாக அவர் எழும்பவில்லை. கோராகின் கூட்டத்தை போல ஊழியக்காரருக்கு எதிர்த்து பேசவில்லை. எங்க அப்பா பாவம் செஞ்சதனால செத்து போயிட்டார். எங்க அப்பாவுக்கு வம்சம் வேர் அற்று போகலாமா? என்னுடைய அப்பாவுக்கு மகன் இல்லை. ஆகையால் எங்க அப்பாவுக்கு மகன் இல்லாததினாலே எங்க அப்பாவினுடைய சுதந்திரத்தை, காணியாட்சியை, சொத்தை அவருடைய பிள்ளைகளாகிய பெண் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்க அந்த சொத்தை, சுதந்திரத்தை, அந்த வம்சத்துல வேர் அற்று போகாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு மோசே கிட்ட கேட்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லை. அந்த காலத்துல ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அந்த இறந்தவருக்கு ஒரு குழந்தை, ஆண் பிள்ளை இல்லைன்னா அதோடு அவருடைய வம்சம் என்ன ஆயிடும்? அற்று போயிடும். அவருடைய பேர் வராது. உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். அப்போ இன்னாருடைய வம்சத்துல இந்த பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்கன்றதுக்கு அட்டவணைகள்
வரலாறுகள் சிறப்பா இருக்கும். ஆனா எனக்கு பொண்ணு தான் பிறந்திருக்குது, பையன் பிறகு. அப்போ என்னுடைய மகள் இன்னொருத்தனை திருமணம் பண்ணிட்டு போயிட்டா என் மகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே வம்சம் இருக்கும், வரலாறு இருக்கும். ஆனா அவருடைய கணவருக்கு அவருடைய சந்ததியில தான் அது கணக்குல வரும். ஆனா எனக்கு பிறந்தது என் பிள்ளை, ஆனா என் பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளை ஏன் சந்ததிய பேர் வராது, அவர் திருமணமான கணவருக்கு தான் பேர் வரும். அதனால இந்த குமாரத்திகள் 5 பேர் மோசே கிட்ட போய், எங்க அப்பா இறந்துட்டாரு, அவருக்கு பிள்ளை இல்லை, அப்போ எங்க அப்பாவுடைய சுதந்திரம் அற்று போக கூடாது, அவருடைய பேர் அவருடைய வம்சத்துல வேர் இல்லாம போயிடக்கூடாது, அதனால எங்க அப்பாவுக்கு பிள்ளை இல்லாதனால அந்த வம்சத்துல எங்களுக்கு சொத்து கொடுங்க, எங்க பொண்ணுங்களுக்கு நாங்க 5 பேருக்கு எங்களுக்கு சொத்து கொடுங்கன்னு கேட்கிறாங்க. 7வது வசனம், 6வது 7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. இப்ப மோசே போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார், ஆண்டவரே, இஸ்ரவேல் வம்சத்துல இப்படி அவருக்கு அடுத்தது அப்படி இப்படி வரும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொண்ணுங்க வந்து சொத்து கேட்கிறாங்களே, உரிமை கேட்கிறாங்களே, கொடுக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், தாராளமா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமையை கொடுத்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்ணுக்கும் தகப்பன் சொத்தில் உரிமை பங்கு உண்டு அப்படின்ற ஒரு ரூல்ஸ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்தார். சரி, இப்போ என்னாகமம் 36ஆம் அதிகாரத்துல, என்னாகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் வம்சத்தார்களான. இப்போ இவங்க என்ன செய்றாங்க, இவங்க போயிட்டு மோசே கிட்ட, அன்னை மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவன், தளபதி, அதே மாதிரி நீதிபதி, எல்லாமே அவர்தான். இப்ப இவங்க கிட்ட இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் வந்து மோசே கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீங்க இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நீங்க இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க? அப்படி நீங்க இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிள்ளைங்க இன்னொரு கோத்திரத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்ப இவங்களுடைய சுதந்திரம் வந்து அந்த கோத்திரத்தினுடைய பேர் வந்துருமே. அப்ப இவங்களுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க வேண்டாம் நாங்க சொல்லல, ஆனா ஒரு கண்டிஷனு, இவங்களுக்கு கிடைத்த இந்த வம்சத்துல, இந்த சுதந்திரத்துல, அந்த வம்சத்துல வரக்கூடியவங்களை தான் இந்த 5 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் வம்சம் எப்படி வரும்? அந்த வம்சத்துல வரும். ஆனா நீங்க மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வம்சம் மாறிடும் அப்படின்னு சொன்னவன இதையும் மோசே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு. ஆண்டவர் இதுவும் சரிதான், அதே மாதிரி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வம்சத்துல வேர் அற்று போகாம இருக்கிறதுக்கு ஆண் இல்லட்டாலும் அங்க பெண்ணுக்கு ஆண்டவர் சம உரிமையும், அங்க ஒரு சமத்துவத்தையும், அங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய பிரேயர் பெட்டிஷனை அவங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவங்க சுதந்திரத்தை கொடுக்கிறார். அப்படி சுதந்திரத்துல வம்சத்துல வேர் அற்று போக கூடாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த திட்டங்களையும் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமா கொண்டு வர்றார். சரி, இப்போ லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. ஒருத்தவங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம். இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். ஏறக்குறைய 30 வயதுள்ளவனானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்துல வந்தாரு?
தாவீதின் வம்சத்துல எந்த கோத்திரத்துல பிறந்தாரு? யூதா கோத்திரத்துல பிறந்தார். அப்படி இருக்கும் பொழுது யோசேப்பினுடைய அப்பா யாருங்க? யாரு? ஏலி. யோசேப்பினுடைய அப்பா யாரு? ஏலி. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமன் ரெகொபோம். என்னமா படிக்கிற? பைபிளே படிக்க தெரியல. என்ன படிச்சிருக்க? டிகிரி படிச்சிருக்க. ரெகொபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். இப்போ இதுல என்ன சொல்றாரு? இங்க ஒரு சந்ததி வந்துகிட்டே இருக்குது. இந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதும் பொழுது இங்க என்ன எழுதுறாரு அப்படின்னா, யோசேப்பினுடைய தகப்பனார் யார் அப்படின்னு வரும் பொழுது 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்போ யாக்கோபினுடைய அப்பா, யோசேப்பினுடைய அப்பா யாரு? யாக்கோபு. ஆனா லூக்கால யோசேப்பினுடைய அப்பா யாருன்னு எழுதி இருக்குது? ஏலின்னு எழுதி இருக்கிறது. அப்போ மத்தேயுல யாக்கோபினுடைய பிள்ளை யோசேப்புன்னும் யோசேப்பினுடைய அப்பா யாக்கோபுன்னும். அப்ப மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பினுடைய வம்சத்துல இயேசு பிறக்கிறாரு, தாவீதின் வம்சத்துல பிறக்கிறாரு, மரியாளுக்கு பிறக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல மத்தேயுல யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு என்றும், லூக்கால யோசேப்பின் அப்பா ஏலி என்றும் அழைக்கப்படுகிறார். அப்ப எப்படி ஒரே பிள்ளைக்கு ரெண்டு அப்பா இருக்க முடியுமா? யாக்கோபுக்கு யோசேப்புக்கு அப்பா யார் இங்கன்னு எழுதி இருக்குது? யாக்கோபுன்னு. லூக்கால ஏலின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரே ஒரு ஆளுக்கு ரெண்டு அப்பா இருக்க முடியுமா? ஆனா எப்படி பைபிள் அப்ப தவறா எழுதி இருக்கிறாங்களா? கான்ட்ரிபியூஷனான வேர்ட்ஸ் இருக்குது. அப்ப ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எது உண்மை எது பொய்? அப்போ யாக்கோபுல லூக்கால எழுதும் பொழுது யாக்கோப் யோசேப்பினுடைய அப்பா ஏலி என்றும், மத்தேயு எழுதும் பொழுது யோசேப்பின் அப்பா யாக்கோபு என்றும் எழுதப்பட்டிருக்கிறதே. சரி, அப்படியே லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நகசோன் அம்மினதாபின் குமாரன், அம்மினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன். கவனிங்க. இப்போ ரெண்டுத்தையும் ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். ஏன் லூக்கா யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்றாரு, ஆனா மத்தேயு எழுதும் பொழுது யோசேப்பு யாக்கோபின் குமாரன் என்று ஏன் எழுதுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், தாவீதினுடைய வம்சத்துல தாவீதுக்கு மொத்தம் 18 மனைவிகள். எத்தனை மனைவிகள்? 18 மனைவிகள். அதுல 8 மனைவிகள் திருமணமானது, 10 மறுமனையாட்டிகள், 19 பிள்ளைங்க. தாவீது எத்தனை? 19. ஹெப்ரோன்ல 6 பிள்ளைகளும் எருசலேம்ல 13 பசங்களும் பிறக்கிறாங்க. அப்போ ஆக மொத்த தாவீதுக்கு 19 பிள்ளைங்க. ஆனா தாவீதுக்கு பத்செபாளிடத்தில் பிறந்த 4 பிள்ளைங்க. அதுல நாத்தான் வர்றான், சாலமோன் வர்றான். அப்போ வரலாறு சொல்லுகிறது, தாவீது சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகேபியாவை பெற்றான். அப்படி தாவீதினுடைய வம்சத்துல எத்தனை 19 பிள்ளைகள் இருந்தாலும், ஆண்டவர் அவருக்கு 19 குழந்தைகள் இருந்தாலும் தாவீதினுடைய மகன் சாலமோனை ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். அவனுக்கு அடுத்தது ஒரு மகனை ராஜாவாய் தெரிந்து கொண்டு, அந்த சாலமோனுக்கு பிறக்கிற பிள்ளைங்க அடுத்த ராஜாவாக அந்த வம்சம் ராஜாக்களாக வருகிறார்கள். இப்போ கவனிங்க, இந்த சாலமோன்
சாலமோனுடைய வம்சத்துல வர்றவங்க எல்லாருமே ராஜாக்களாக வருகிறார்கள். ஆனால் தாவீதுக்கு பிறந்த நாத்தான் மறக்கப்படுகிறான், அற்பமா எண்ணப்படுகிறான். அந்த நாத்தானுடைய சந்ததியில மரியாள் பிறக்கிறாள். யார் பிறக்கிறா? அப்ப மரியாள் யாருடைய சந்ததியில வர்றா? நாத்தானுடைய சந்ததியில வர்றா. அப்ப மரியாளுடைய அப்பா யாரு? ஏலி. நல்லா புரிஞ்சுக்கணும், யாரு? ஏலி. அப்ப யோசேப்புடைய அப்பா யாரு? யாக்கோபு. ஆனா இங்க ஏலி என்று எழுதப்படுகிறது. அப்போ ஏலிக்கு என்ன இல்ல? மரியாளுடைய அப்பா பேர் என்ன? ஏலி. அப்ப ஏலிக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல, ஆண் குழந்தை இல்ல. அப்போ நாத்தானுடைய சந்ததியில மரியாள் பிறந்ததுனால, அவங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லாதனால, செலபித்தின் குமாரத்திகளுக்கு சுதந்திரம், அப்பாவுக்கு பிள்ளைகள் இல்லாட்டினா அந்த கோத்திரத்துல சுதந்திரம் வேணும்னு சொல்லி, அவங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லி அங்க சொன்னது போல இப்போ ஏலியின் மகளாக மரியாள் வர்றா, நாத்தானுடைய சந்ததியில வர்றா. அப்போ மரியாளுடைய அப்பா ஏலி. அப்ப ஏலிக்கு பிறந்ததுதான் யோசேப்பு, சாரி மரியாள். இப்ப மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு திருமணம் ஆனதுனால இப்போ மரியாளுடைய கணவர் யாரு? யோசேப்பு. இப்போ யோசேப்புக்கு தான் யார் பிறக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மரியாளுக்கு பிள்ளை, ஆண் பிள்ளை அவங்களுடைய சந்ததியில என்ன? இயேசு கிறிஸ்து சந்ததியில வர்றதுக்கு முன்னாடி மரியாள் ஏலியின் மகளாக யோசேப்பு தனக்கு மகன் இல்லாததினாலே யோசேப்பை மணந்ததினால் மகனாக அங்கீகரிக்கப்படுகிறார். மருமகன் மகனாக அங்கீகரிக்கப்படுகிறார். அப்ப அங்கீகரிக்கப்படும் பொழுது இப்ப பாருங்க, யோசேப்பு ஏலியின் குமாரனாக எண்ணப்படுகிறார். ஆனா யோசேப்பினுடைய ஒரிஜினல் அப்பா யாரு? யாக்கோபு. அப்போ யோசேப்பு மரியாளை விவாகம் பண்ணினதினாலே அந்த சந்ததி யூதா சந்ததி என்றும் நாத்தான் மேல் மறக்கப்படுகிறான், அற்பமாக எண்ணப்படுகிறான். அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ராஜாக்களின் சந்ததியிலே அல்ல, அற்பமாய் மறக்கப்பட்ட ஒரு சந்ததி. நாத்தான் வேலுடைய நாத்தான், 2 நாத்தான் வேலை இருக்கிறாங்க பைபிள்ல. இது வேற, பத்சேபாளுக்கு பிறந்த பையன் நாத்தான். இந்த சந்ததியில மரியாள், இந்த சந்ததியில யோசேப்பு. மரியாளை திருமணம் பண்ணதினாலே தாவீதின் மகனாக, யோசேப்பின் மகனாக இயேசு அந்த வம்சத்துல பிறக்கிறாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? வம்சம் வரலாறு என்ற தலைப்புல இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வந்தார், எந்த வம்சத்தில் வந்தார், எந்த கோத்திரத்தில் பிறந்தார், எப்படி அவர் பிறந்த இடம் எப்படிப்பட்டது, அவருடைய வம்சத்திற்கு பைபிள் இருக்குது. அவருடைய வம்சம் யாரால் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல ஹிஸ்டரி பல 1000 நூற்றாண்டு காலமாக பல சந்ததிகள், பல வம்சங்கள், பல தலைமுறைகள் வரலாற்றோடு பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல, அந்த வரலாற்று அந்த வம்சங்களில் வேர் இல்லாமல் போகாமல் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வம்சத்தில் யோசேப்பின் மகனாக அவர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு அவருக்கு வம்சம் இருக்கிறது, அவருக்கு வரலாறும் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ. அப்படியானால் இதைதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே சாத்தான் ஆதாமை ஏவாளையும் பாவத்துக்குள்ளாக விழத்தள்ளினானோ அங்க தேவனுடைய மாஸ்டர் பிளான் இருந்தது, பிதாவினுடைய மாஸ்டர் பிளான் இருந்தது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்தாக இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்காக, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறாரு. எந்த சந்ததியில? மரியாளுடைய சந்ததியில, வம்சத்துல அவர் பிறக்கிறாரு. அப்படி அவர் பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் பிதா செய்கிறாரு. என்ன அப்படின்னா, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டபடினால
கலிலேயாவில் அவங்க கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. கலிலேய, சமாரியா, யூதேயான்னு சொல்ற இடம் இஸ்ரேலை மூன்றாக பிரிக்கிறது. கலிலேயா யோர்தான் பக்கத்தில் இருக்கிறது, யூதேயா எருசலேம் பக்கத்தில் இருக்கிறது, சமாரியா நடுவில் இருக்கிறது. கலிலேயாவிலே மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டபடினால அங்க யோசேப்பினால் கர்ப்பவதியாகல, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாய் இப்போ உலகத்துல ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் அகஸ்து ராயன் ஆட்சி செய்த காலத்துல அகஸ்து ராயனுடைய அரசாங்கத்தை பிதா அசைத்தார். அகஸ்து ராயனுடைய உள்ளத்தை கர்த்தர் அசைத்தார். அவனுடைய அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைத்தார். உலகத்திலே முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அப்படியானால் உலகத்தின் முதல் குடிமதிப்பை எழுத வேண்டும், முதல் சென்சஸ் உருவாக்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உலகத்திலேயே ஆண்டவராகிய தேவன் ஃபர்ஸ்ட் சென்சஸ் அகஸ்து ராயன் உள்ளத்திலே பிதா பேசினார். அவனுடைய அரசாங்கத்தை அசைத்தார். அவனுடைய சாம்ராஜ்யத்திலே ஒரு முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்தை பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தினாலே நிரப்பினபடினாலே அகஸ்து ராயன் அந்த கட்டளை பிதா அவருடைய உள்ளத்தை அசைத்ததினாலே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அவன் எழுதும் பொழுது கலிலேயாவிலே கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மரியாளும் யோசேப்பும் யோசேப்பினுடைய சொந்த ஊரான பெத்லெகேமுக்கு போய் தாவீதின் வம்சத்தில் பிறந்த அந்த யோசேப்பு பெத்லெகேமிலே வந்து மரியாளை இங்கிருந்து நிறை மாத கர்ப்பிணியாய் கூட்டிட்டு போய் பெத்லெகேமில பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்த உடனே அவருடைய பெயர் எழுதப்படுகிறது. யோசேப்பு மரியாள் இயேசுவின் பெயர் பதிவு செய்யப்படுகிறது, சென்செக்ஸ்ல ஏற்றப்படுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வம்சம் இருக்கிறது, பிறந்ததுக்கு வரலாறு இருக்கிறது, பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இன்னாருக்கு அவர்கள் பிறக்கவில்லை, பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாக்கப்பட்டு அவர் பிதாவாகிய தேவனுடைய பிளான் சாத்தானின் தலை நசுக்குவதற்காக ஆதியாம் 3:15 நிறைவேறுவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். பிறந்தது மட்டுமல்ல, அவரை கொலை செய்வதற்கு ஏரோது வாஞ்சிக்கும் பொழுது தேவதூதனால் சொப்பனத்திலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டு எகிப்தில் கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எகிப்துக்கு அவர்கள் புறப்பட்டு போய் சில காலங்கள் அங்கே தங்குகிறார்கள். பிறகு தேவதூதனாலே அவர்கள் அங்கே இருந்து இஸ்ரேல் எனக்கூடிய தேசத்திலே நாசரேத், கலிலேயாவில் உள்ள நாசரேத் மறுபடியும் அவங்க வாழ்ந்த சொந்த இடத்துல சொந்த வீட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். அப்போ அவர்கள் அந்த இடத்திலே வந்து இயேசு அந்த இடத்திலே 30 வயசு வரைக்கும் தாயும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய தகப்பனார் தச்சு தொழில் செய்தபடினால அவரோடு கூட இருந்து வேலை செய்தார், அவரோடு கூட இருந்தார். 3 இடங்களிலே ஊழியங்களை 30 வயதிலே ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஊழியம் செய்தார். அப்படியானால் இங்கே பார்க்கும் பொழுது லூக்கா மரியாளின் சந்ததியை விவரித்து எழுதுகிறார், மத்தேயு யோசேப்பின் சந்ததியை விவரித்து எழுதுகிறார். அப்படியானால் செலோத்தியாலின் குமாரத்திகளுக்கு அன்னைக்கு சுதந்திரமும் பங்கும் சம உரிமையும் கடவுள் கொடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு மரியாளின் வம்சத்தில் இயேசு வந்திருக்க முடியாது. மரியாளின் வம்சத்திலே யோசேப்பு வந்ததினாலே ஏலியின் குமாரனாய் மகனான், ஏலிக்கு மகன் இல்லாததினால் மருமகனை மகனாக அவர் ஏற்றுக்கொண்டபடினால அந்த சந்ததியிலே இயேசு அந்த வம்சத்திலே வேர், அந்த வம்சத்தின் வேராக இயேசு இந்த உலகத்திலே கண்ணியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். யூத கோத்திரத்திலே பிறந்தார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமிலே பிறந்தார். அவருக்கு வரலாறும் இருக்கிறது, அவருக்கு வம்சமும் இருக்கிறது என்ற விசுவாசிக்கிறேன். அப்படியானால்
இந்த சந்ததியும் அவருக்கு இருக்கிறது, அவருக்கு சந்ததியும் இருக்கிறது, அவருக்கு சரித்திரமும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே வம்சமும் வரலாறும் என்ற போன ஞாயிற்றுக்கிழமை பேசின அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகத்தையும் உங்கள் மத்தியிலே, அந்த வம்சம் எப்படி வந்தது, அது எந்த விதத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தில் பிரவேசித்தார், எல்லாமே பிதாவினுடைய மாஸ்டர் பிளான். எதுவுமே திடீரென்று நடக்கவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் திட்டமிட்டபடி வம்சமும் வரலாறையும் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே ஏற்படுத்தினார். இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இப்போ லூக்காவின் புஸ்தகத்தை நீங்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல மரியாள் இப்படியாக பாட்டு பாடுறா. வாசிங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூர்ந்து. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை. இப்ப பாருங்க, ஏலிக்கு குமாரர் இல்லை, ஏலிக்கு குமாரத்தி தான். ஆனா தாவீதுக்கு 4 பிள்ளைங்க. பத்சேபாளுக்கு பிறந்தது. ஒரு பிள்ளை ராஜாவாயிட்டான், சாலமோன். சாலமோனுக்கு ரெகொபெயாம், அவனுடைய பிள்ளை ராஜா ஆயிட்டான். அவங்களுக்கு மேட்டிமை இருந்தது, பெருமை இருந்தது. நாங்கெல்லாம் தாவீதுக்கு பிறந்தவங்க, நாங்கெல்லாம் பாத்தியா ராஜா, எனக்கு அடுத்தது என் பிள்ளை ராஜா. ஆனா தாவீதுக்கு ஒரு பையன் பிறக்கல, நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆனா அதுல நாத்தானை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நாத்தானை மறந்துட்டாங்க. அந்த சந்ததியில நாத்தான் ஒரு பெரிய ஹைலைட்டா வரல, சாலமோன் ஹைலைட் ஆக்கிட்டான் தாவீது. ஆனா நாத்தான் ஒரு சாதாரணமாக இருந்தவனை ஆண்டவர் அப்படியே நாத்தான் அப்படியே தூக்கி வேற இடத்துல வச்சு அவனுடைய சந்ததியில மரியாளை பிறக்க வச்சு, மரியாளுக்குள்ள இயேசு பிறந்ததுனால நாத்தானுடைய சந்ததியை உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்ததிகளும் இது முதற்கொண்டு என்னை பாக்கியவதி என்பார். இது முதற்கொண்டு என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்தார். அவர் பாட்டு பாடுறா, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்தார். அவருடைய நாமம், அவருடைய இரக்கம் அனைவருக்கும் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையும் தம்முடைய புயத்தில் பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தாவீதினுடைய சந்ததியிலே சாலமோனுடைய சிங்காசனம், பலம், மேட்டிமை அப்படியே ஒரு காலகட்டத்தில் நின்று போனது. ஆனால் தாழ்மையான சந்ததியிலே மரியாள் வந்தாலும் ஆண்டவர் என்னை வல்லமையான காரியங்களை எனக்கு செய்தார். தாழ்மையான எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். என் சந்ததியிலே இயேசு பிறந்திருக்கிறார் என்று அனைவரும் கேள்விப்படும் போது எல்லா வம்சத்தாரும் என்னை பாக்கியவதி என்பார்கள், என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியில வந்தார், எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேஹேமில் பிறந்தார். இடம், வரலாறு, வம்சம், சந்ததி எல்லாம் சரித்திரமாய் மாறினது. அப்படியானால் இயேசுவுக்கு வம்சமும் இருக்கிறது, வரலாறும் இருக்கிறது, சந்ததியும் இருக்கிறது, சரித்திரமும் இருக்கிறது என்பதை சொல்லி அவருக்கு வம்சமும் இருக்கிறது, வரலாறும் இருக்கிறது, அவருக்கு சந்ததியும் இருக்கிறது, அவருக்கு சரித்திரமும் இருக்கிறது. அப்படியானால் இயேசு மனிதனாய் அவர் பிறக்கவில்லை, அவர் மனிதனும் இல்லை. பிதாவினுடைய குமாரனாக இயேசு இந்த உலகத்தில் உன்னையும் என்னை மீட்டெடுக்க அவர் மனுஷ அவதாரத்தை எடுத்து மரியாளின் வயிற்றிலே அவர் ஒரு தெய்வமாய் பிறந்து உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து நமக்காக இன்றும் பிதாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து பரிந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு வம்சமும் இருக்கிறது, வரலாறும் இருக்கிறது, சந்ததியும் இருக்கிறது, சரித்திரமும் இருக்கிறது என்பதை கூறி கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பாராக.